இந்த ஒரே ஒரு க்ரீமை மட்டும் நீங்க செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேங்க, உங்களோட கலர் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சேஞ்ச் ஆகும். இப்ப இருக்கிற கலர விட ஒரு 3 மடங்கு நல்லா கலர் சேஞ்ச் குடுக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ரீம் தாங்க. வீட்ல இருக்கக்கூட ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் வச்சு நம்ம அந்த க்ரீம ரெடி பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாம இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆக போதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க இந்த க்ரீம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இல்ல எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க குக் பண்ணுறதுக்கு தேவையான எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. நெறைய பேர் கமெண்ட்ல கேட்பீங்க, என்ன அரிசி ஆட் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. நான் இப்பயே சொல்லிடுறேங்க. நீங்க எந்த அரிசி வேணா யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து நார்மலா வீட்ல அந்த பொன்னி அரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சாப்பாடு செய்றதுக்குலாம். அந்த அரிசி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இத வந்து ஒரு காலையிலேயே தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊறி வரட்டும். ஸோ இல்ல நைட்டு ஊற வச்சு நீங்க காலையில வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி வரும்போது தான் அந்த அரிசியில இருக்கக்கூடிய எசன்ஸும் இந்த ரைஸ் வாட்டரா வந்து கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ இப்ப நல்லா வந்து காலையில ஊற வச்சு இல்லையா? ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊறிருச்சுங்க. இப்ப வந்து தண்ணியோடவே மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி ஊறுனா அந்த தண்ணிய வந்து கண்டிப்பா கீழ ஊத்திடாதீங்க. அதுலயுமே நல்லா ஒரு பெனிஃபிட் குடுக்கும். நம்ம ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்ட்டா பிரைட் பண்ணக்கூடிய ஒண்ணு தாங்க அந்த அரிசி. இந்த 2யுமே ஒண்ணா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மாவு மாரி அரைச்சதுக்கு அப்புறமா, அடுத்தது என்ன ஸ்டெப்ன்னு நான் சொல்றேங்க. நல்லா மாவு மாரி இந்த மாரி ஸ்டேஜ்ல அரைச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல்ல வந்து வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் திப்பி திப்பியா இல்லாம நமக்கு ஸ்மூத்தா க்ரீம் டெக்ஸ்சர்ல கிடைக்கும். இந்த ஒரு க்ரீம நீங்க செஞ்சு நீங்க ஃப்ரிட்ஜில வச்சிட்டிங்கன்னா, ஒரு 10லருந்து 15 நாள் வரைக்குமே தாராளமா கெட்டு போகாம வச்சு யூஸ் பண்ண முடியுங்க. இந்த 10 நாளுக்குள்ளேயே இந்த க்ரீம் முடியறதுக்குள்ளேயே உங்க ஸ்கின் அந்த அளவுக்கு பிரைட்டா மாறும். கண்டிப்பா அந்த க்ரீம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்ன பாருங்க, எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கிறத அதுக்கப்புறமா வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. நல்லா ரிசல்ட் குடுத்துச்சு அப்படின்ற மாரி கமெண்ட்ஸ் நீங்க அப்ப பண்ணுங்க. அதுவரைக்கும் நீங்க வந்து அந்த க்ரீம் முடியிற வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருங்க விடாம. செம்ம ரிசல்ட் குடுக்கும். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க செஞ்சு பாருங்க. அப்பதான் நம்புவீங்க. நெறைய ஸ்கின் வைட்னிங் க்ரீம் வந்து நான் போட்டுருக்கேங்க. இவ்ளோ க்ரீம் போடுறீங்களே, நீங்க எந்த க்ரீம் தான் யூஸ் பண்றதுன்னு நெறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ நெறைய பேருக்கு வந்து எல்லா க்ரீமுமே செட் ஆகாது. ஸோ வந்து ஒருத்தருக்கு இந்த க்ரீம் செட் ஆச்சுன்னா, இன்னொருத்தங்களுக்கு செட் ஆகாம போகலாம். அதனால வந்து நெறைய க்ரீம் நம்ம சேனல்ல இருக்கு. உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும்னு தோணுதோ, அதில போட்டிருக்கக்கூடிய பொருள் வந்து எது உங்க ஸ்கின்னுக்கு சூட் ஆகுமோ, அத நீங்க ரெடி பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்றது தான் நான் இவ்ளோ வீடியோவும் நான் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தகுந்த மாரியும், இல்ல வந்து நார்மல் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின்னு, ஆயிலி ஸ்கின் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தகுந்த மாரி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ கண்டிப்பா அத நீங்க சூஸ் பண்ணி, அந்த க்ரீம ரெடி பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரிசல்ட் குடுக்கும். நான் வீடியோல போடக்கூடிய எதுவுமே வந்து நான் கெமிக்கல் யூஸ் பண்ணாம, நம்ம வீட்லயே வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள வச்சு தான் க்ரீம் ரெடி பண்ணி போட்டுருக்கேன். அதுலயுமே ரிசல்ட் நெறையவே வந்து குடுக்கக்கூடிய வீடியோ தாங்க. எல்லா வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா நெறைய பேருக்கு ரிசல்ட் குடுத்துருக்கு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சக்கைய வந்து நீங்க வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. நீங்க குளிக்கும்போது நீங்க சோப்புக்கு பதிலா இத போட்டு குளிக்கும்போது நல்லா வந்து டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கிரீம நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா, டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா அப்படின்னா, தண்ணி வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு பாத்திரத்தில வச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் சூடானதுக்கு அப்புறமா, அதுக்கு மேல வந்து டைரக்ட்டா வந்து நமக்கு அந்த கிரீம போட்டு மிக்ஸ் பண்ணாம, இந்த மாரி ஒரு பவுல்ல போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கட்டி கட்டியா விழுகாம இருக்கும். அதுக்காக டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா நீங்க வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இத வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. கைவிடாம மிக்ஸ் பண்ணா மட்டும் தான் அது கெட்டி கெட்டியா ஆகாம இருக்கும். இல்லைன்னா வந்து நல்லா கெட்டி கெட்டியா ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க க்ரீம் மாரி அத கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். நல்லா வந்து கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 5 டூ 7 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, அந்த அந்த க்ரீமே வந்து ஹீட் ஆயிடும். இந்த ஸ்டெப்ப எதுக்காக பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணத்துக்காக நம்ம பண்றோங்க. ஒண்ணு வந்து இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாம ஒரு 10லருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா, இதில எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த மாரி டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா ஹீட் பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது, ஒரு 10லருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாம பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக. இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமா இது சூடு பண்ணும்போது க்ரீம் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஸ்மூத்தா க்ரீம் மாரி இருக்கும். இல்ல தண்ணி மாரி லிக்விடா இருக்கும் இல்லையா? அதனால அது வந்து இல்லாம நல்லா க்ரீமா, ஸ்மூத்தா அப்ளை பண்றதுக்கு ஈஸியாகிறதுக்கு தான் இந்த மாரி பண்றதுங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ஸ்டெப்ப நீங்க மறக்காம பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்.
இப்போ பாருங்கள் நல்லா வந்து கெட்டி கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ஆறட்டும். அந்த சூடோடவே வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணக்கூடாது. நல்லா ஆற விட்டுருங்க. சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதனால் நீங்கள் கட்டி கட்டியாக கொஞ்சம் இருந்துச்சுனாலுமே வரி பண்ணிக்க வேண்டாங்க. நல்லா ஆறிடுச்சு இல்லையா? இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகிடுச்சுன்னு பாருங்கள். இது நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையால் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரீமாக கிடைக்காது, ஸ்மூத்தாக க்ரீமாக கிடைக்காது. அதனால் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மறுபடியும் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த க்ரீமை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் நல்லா மாற்றி, இப்போ பாருங்கள் கெட்டியாக இருக்கு இல்லையா? நல்லா மாற்றி அரைச்சதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாக க்ரீமாக கிடைக்கும். இப்போ இது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக 2 பொருள் ஆட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்மண்ட் ஆயில் இருக்கு இல்லையா? பாதாம் ஆயில் நீங்கள் கொஞ்சம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோ மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து ஒன்றா பாதாம் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக பண்ண போது க்ரீமே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த க்ரீம் ஸ்ட்ரக்சரில் வரணும், நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி வரக்கூடாது அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லும் அந்த ஆயிலும் 2ம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆலோவேரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் போட்டுட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக செடியில் இருக்கக்கூடிய ஆலோவேரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் ஆலோவேராவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸியில் நல்லா அரைச்சி நான் இந்தமாரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு க்ரீமாக ஒரு பேக் மாதிரி இருக்குது. ஒரு ஃபேஸ் பேக் போடுறா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரீமாக கிடச்சிருக்கு இல்லையா? இப்போது இந்த க்ரீமை நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விடக்கூடாதுங்க. நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டோ பகலோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸு, நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, லைட்டாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல் ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. நிறையா அப்புனிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தூங்க முடியாது. நல்லா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிஞ்சு பட்டாணி சைஸ் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா க்ளோவாக இருக்கும். நீங்கள் சீரியஸாக நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக உங்கள் ஸ்கின்னோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி கொடுக்கும். இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாங்க. ஆண்கள், பெண்கள் இவங்க தான் ட்ரை பண்ணணும், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.